இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய செக்கு வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டி, ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் எந்த கட்சியும் சாராத ஒரு பொது மனிதர். அந்த பொது மனிதரை வேட்பாளராக களமிறக்கியதன் மூலம் நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தெலுங்கானா பிஆர்எஸுக்கும் ஒரு செக்கை இவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு செக்கு வைத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியினுடைய சார்பாக, எண்ணிக்கையின் சார்பாக அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதாக இருந்தாலும், அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒரு வலுவான போட்டியை களமிறக்கி இது ஒரு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு அன்செக்கடாக போக முடியாது என்பதற்காக இது நடந்திருக்கிறது. வரவேற்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தமிழர் என்பதற்காக தமிழக எம்பிக்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமான ஒரு கோரிக்கையும் இல்லை. ஏனென்று சொன்னால், சிபி ராதாகிருஷ்ணன் ஆரம்பத்திலிருந்து 16 வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பர். சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார், எம்பியாக இருந்திருக்கிறார், 2 முறை எம்பியாக இருந்திருக்கிறார், கவர்னராக இருந்திருக்கிறார். அவரால் தமிழகத்திற்கு ஏதேனும் ஒரு சொந்த மாவட்டத்திற்கு, கோயம்புத்தூருக்கு ஏதேனும் நன்மை இதுவரை கிடைத்திருக்கிறதா என்றால் இதுவரை இல்லை.